ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம பச்சை பட்டாணியும் இந்த கார்ன், அதாவது சோளம், அதையும் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணுறேன். சாப்பாடு வச்சாச்சு. இதில் நம்ம எல்லாம் தாளிச்சம் பண்ணி சாப்பாடை அதில் போட்டு விறகணும், அவ்வளோதான். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வச்சு வச்சுருக்கிறேன். இதில் குடமிளகா கொஞ்சம் வெட்டியிருக்கிறேன், பாதி. ஒரு தக்காளி வெட்டியிருக்கிறேன், அதுவும் போட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் சாப்பாடு தாக்கினா நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கனட்டா அப்புறம் சேர்த்துக்கிடுவோம். பச்சை பட்டாணி இதில் போட்டுக்கலாம். நான் ஆவியில் அவிச்சு வச்சுருக்கிறேன். நான் இதில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், காலையில் நேரம் இருக்காது. அதனால் ஆவியில் அவிச்சு வச்சுருக்கிறேன் பச்சை பட்டாணியை. முளைச்சிச்சு பச்சை பட்டாணி, அதோட ஆவியில் வச்சு எப்படி போட்டேன். இது சோளம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சோளக்கான் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சோளத்தில் ஒரு கானில் பாதி எடுத்துக்கிறேன். பாதி அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோளம் பட்டாணியில் உப்பு கொள்ள இதில் தான் போட்டிருக்கிறேன். இதில் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பிரியாணி மசாலா, இதுதான் காரம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். வரமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். வரமிளகாத்தூள் காரத்துக்கு. இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். நம்ம கலக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மல்லித்தலை மட்டும் நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பாடு வரைக்கலாம். இது கருவேப்பிலெல்லாம் ஒன்றும் போடல. அது புதினா தலை போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் அதுவும் போடல. இதில் மல்லித்தலை மட்டும் போட்டு நம்ம இதில் சாப்பாடு வரைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸு லஞ்சு கொடுத்து விடலாம். சாப்பாடெலாம் கலரிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மல்லித்தலை போட்டாச்சு வெட்டி. இப்போ நம்ம கலரில் எப்படி இருக்குன்னு கலரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கலரிட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன கொஞ்சம் காரம் இருக்குது. நீங்கள் காரத்துக்கு தக்கன மசாலாலாம் சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் சாப்பாடு சால்ட்டு போட்டேன். இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வாங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக போட்டு. வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.